அந்த கோர்ட்டால இந்த கேஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்கா ஆயிடுச்சு. நடுவில் அந்த கோர்ட்ல இருந்து ஏசிபி சார் ஷஃபாலா ஷெட்டியை கண்டுபிடிக்க முடியலன்னா நமக்கு அந்த டீலை பத்தி எப்பவுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. சார் சொல்லுங்க சார். ஓ, அப்போ நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஷார்ப் ஷூட்டர் எந்த கிரைம் சீனில் ரித்து மேலே ஷூட் பண்ணா? ஓகே சார், தேங்க்யூ. ரித்துவோட மர்டர் கேஸ் அப்புறம் அந்த 2 அண்டர் கவரோட மர்டர் கேஸ், ஒருவேளை அந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்குமா? அதை தயா சார் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். தயா சார் எங்கே இருக்காருன்னு இந்த ட்ரக் டீலர்ஸ் தான் சொல்லணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிடிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கெல்லாம் அவர் தெரியாது. என்னோட பாஸ் யாருன்னு தெரியாது. எங்களோட பாஸ் யாருன்னு உனக்கும் தெரியாது. ஏசிபி பிரத்யுமன். அவர் பேரை கேட்டாலே உன்ன மாதிரி புழு பூச்சி எல்லாம் இருந்த இடத்துல அப்படியே நடுங்குவாங்க. இப்ப சொல்றா, இத்தனை ட்ரக்ஸை நம்ம நாட்டுக்கு எங்க இருந்துடா கொண்டு வந்தீங்க? ட்ரக்ஸா? உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? இந்த பாக்ஸ் ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்குண்ணா. நீங்க சிஐடி ஆளுங்க கண்டமணிக்கு யோசிப்பீங்க போல இருக்கு. இது கிஃப்ட், உங்களுக்கான கிஃப்ட் தான். போய் பாருங்க. இந்த பாக்ஸ்குள்ள ட்ரக்ஸ் எதுவும் இல்ல, எல்லா பாக்ஸ்லயும் ஆயுதங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. தினமும் ராத்திரி அப்புறம் தீபாவளி தான். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தால ஹோலி பண்டிகை. என்னடா சொன்ன? இப்ப என்னடா சொன்ன? எப்பெல்லாம் உன்ன மாதிரி லங்கூர் குரங்கு இந்த நாட்டை உளவு பாக்குதோ அப்பெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களை நாங்க தூக்கி போட்டு பந்தாடுவோம். இப்ப ஜெயில போய் உன் மரணத்துக்காக வெயிட் பண்ணு. போ போ. மரணம் தயாக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தயா சாக போற. என்னடா சொன்ன? என்னது? தயா சார் எங்கடா? தயா சார் எங்க? தயா எங்க இருக்கான்ற ரகசியம் என்னோட சேர்ந்து செத்து போயிடும். என்னடா பண்ற? வாய் தர. வாய் தரடா. அவன் பாய்சன் கேப்சூல் சாப்பிட்டுட்டான். எப்படியா தயா சார் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா கடைசி நிமிஷத்துல அதுவும் மிஸ் ஆயிடுச்சு.
பஸ் நம்பர் 311 இங்கே தானே நிற்கும். ஆமாம். வேலை முடிஞ்சுதா? ஆமாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இது என்னோட வேலை விஷயம். நான் தான் இருக்கேன்ல, என் மேலே நம்பிக்கை வை. ஃபைலை கொடு. தயாது என்னோடது. 2 பேரோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்குல்ல? ஆமாம். சரி, தேங்க்யூ. தேஜா நிகேதன் ஜே, நம்ம அண்டர் கவர் காப்ஸ் எல்லாருமே வரிசையா கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு காப்ஸோட வைஃப் சாந்தி, அவங்க கூட தன்னை ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. அத கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. என்னோட மரணம் உங்க மனசுல என்னைக்கும் நீங்காத காயமா நிலைச்சிருக்கும். இப்ப அந்த குற்றவாளி தயா கிட்ட நம்மள கூட்டிட்டு போவான்னு நினைச்சா, ஆனா அவனும் செத்துட்டான். அதுவும் நம்ம ஆபீசர்ஸ் கண்ணு முன்னாடி. இது ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. சார், அது இப்ப நான் அதை சொல்றது சரியா தப்பான்னு கூட தெரியல. ஆனா பெலிஸ்ட்ரேட் ரிப்போர்ட் படி பார்த்தா தயா சார் மேல பட்ட அந்த புல்லட் அபிஜித் சார் தான் ஷூட் பண்ணிருக்காரு. ஸ்ரேயா, நமக்கு நல்லாவே தெரியும் அது நீ தயா சாரை நினைச்சு கவலையா இருக்கேன்னு தெரியுது. ஆனா ஒரு ரிப்போர்ட்டர் பேஸ் பண்ணி திரும்ப அபிஜித் சார குற்றவாளி மாதிரி மட்டம் தட்டி பேசுறது சரி கிடையாது. எது எப்படியோ சச்சின், அபிஜித் நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அது எனக்கு நல்லா தெரியும். அவன் பேண்ட்ல ஒரு நாள் ரத்தக்கரை படிஞ்சிருந்தது. ஆனா இந்த பேண்ட் யாரோடது? என்னோடது தான். அப்புறம் இந்த புல்லட் அவன் கண்ணுல இருந்து ஷூட் ஆகி தயா உடம்புல பட்டிருக்கு. சார், ஒருவேளை அபிஜித் சாருக்கு ஞாபகம் இல்லை போல. அதுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன வேணா செய்வானா? நான் தான் அவனை உடனே இங்க திரும்பி வான்னு சொன்னால, ஏன் வரல? என் முகத்துல அடிக்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டான். சார், ஆனா அபிஜித் சார் ஏன் சார் தயா சாரை ஷூட் பண்ணணும்? அதுக்கு என்ன மோட்டிவ் சார் இருக்கு? மோட்டிவ் இருக்கு சார். என்ன மோட்டிவ் ஷயா? அது ரகுவாலா கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது ரகுவோட டைரி ஃபார்மா? ஆமா சார். போன வாரம் நானும் தயா சாரை பிடிக்க போயிருந்தேன். ஸ்ரேயா, நம்ம அந்த ரகுவை உயிரோட பிடிச்சாக்கணும். என்னானாலும் சரி, டோன்ட் ஷூட். ஏதோ பூனை கத்துற மாதிரி தெரியுதுல்ல? ஏய், சீக்கிரம் போடா. பாலை மொத்தம் குடிச்சிட போது, விரட்டி விடாத. சரி சரி இரு, நான் போய் பார்க்குறேன். உள்ள போனவன் ஏன் இன்னும் திரும்ப வரல? இவன் அந்த பூனையை விரட்டி விடுறதுக்கு போனானா இல்லை வளர்க்க போனானா? நீயே போய் பாரு ராஜா. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போனவன் எவனோ திரும்ப வரவே இல்லை. ஸ்ரேயா, சிஐடி ஆளுங்க எப்பவுமே திருந்த மாட்டீங்களா? சாவு மவனே, உன்ன இந்த சாவு. நீ என்ன காரியம் பண்ணிட்ட? He is dead. ஐ எம் சாரி சார். அவன் எனக்கு நேரம் ஃபயர் பண்ணிட்டான். அதான். ஸ்ரேயா, அவனை நம்ம உயிரோட பிடிக்கலான்னு வந்தோம். அவனை வச்சுதான் அவன் பாஸ் பிடிக்கணும்னு இருந்தோம். சார், நான் சிஐடியா இருக்க தகுதி இல்லாதவள் ஆயிட்டேன். ஐ டோன்ட் டிசர்வ் இட். சார், நான் ஏசிபி சாருக்கு என்னோட ஸ்னைப்பரை கொடுத்துறேன். என்ன பேசுற நீ? நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது.
எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் வேணும்னே பண்ணலன்ட்டு. சரி பரவாயில்ல, இது நடக்கிற சகஜம்தான். சரியா, நீ எதுக்காக அங்க ஷூட் பண்ண? சார் அது சார் நான் அவன் மேலே ஷூட் பண்ண நினைக்கவே இல்லை. ஆனால் பாருங்க சார், அவன் எனக்கு நேரம் ஃபயர் பண்ணான் சார். அப்போ நான் என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு சார் நான் அவன் காலில் தான் எய்ம் பண்ணேன். ஆனால் புல்லட் அவனோட நெஞ்சில் பட்டுடுச்சு. ரொம்ப பெரிய தப்பு ஸ்ரேயா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி ஆஃபீஸர் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. ஐ எம் வெரி சாரி சார். சாரி. அவன் ஒருத்தனை தூக்கி இருந்தா 4 கேங்க தூக்கி இருக்கலாம் தெரியுமா? இன்னும் எத்தனை அப்பாவி ஜனங்க உயிர் போக போகுதுன்னே தெரியல. இதுக்கு மேலேயும் புது எவிடன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியலையே. அபிஜித் இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சாரி சொன்னேன்ல, திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்க? என்னையா எனக்கு ரத்தம் கொதிக்குதியா? ராத்திரி பகல தூங்காம இன்ஃபார்மர்ஸ் பின்னாடியே போய் ஒவ்வொரு எவிடன்ஸையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு வழியா அது மூலமா ஒருத்தனை பிடிச்சிட்டேன். கடைசியில் இப்ப என்ன ஆச்சு? ஒரே ஒரு புல்லட், சரியா யூஸ் பண்ண ஒரே ஒரு புல்லட்டால இன்னைக்கு எல்லாமே நாசமா போச்சு. ஆயிரக்கணக்கான ஜனங்க உயிர் இன்னைக்கு ஆபத்துல இருக்குமா? ப்ளீஸ் அபிஜித், இந்த விஷயத்த அவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி திரும்ப திரும்ப பேசி அவ கில்ட்டி ஆகிறதுனால ரகு ஒன்னும் உயிரோட திரும்ப வரப்போறதில்ல. என்னது? என்னை பார்த்து நீ ஏன் இப்படி சொல்ற? உன் பேச்செல்லாம் இப்ப புதுசா இருக்குது தயா. நீ தானே சொல்லுவ குற்றவாளியை பிடிக்கும் போது நம்ம மேல புல்லட் பாஞ்சா கூட பரவாயில்லன்னு, நம்ம பின்வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஆமா அபிஜித், நான் இப்ப கூட அதான் சொல்றேன். அப்புறம் உன் மேல புல்லட் பட்டிருக்கு, என் மேல புல்லட் பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு அவ பண்ண தப்புனால அவன் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸ்ரேயா மேலேயும் புல்லட் பட்டிருக்கு அபிஜித். அவ ஒன்னும் ரகுவை பார்த்த உடனே ஷூட் பண்ணல, அது எதிர்பாராம நடந்தது. ப்ளீஸ் ஃபார் காட் சேக் க்ளோஸ் திஸ் டாபிக். சரியா, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஸ்ரேயா இடத்துல இந்த தப்ப வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா, சச்சின், இவன் அப்புறம் பூர்வி, அவங்க இதை பண்ணிதான் நீ விட்டுருப்பியா? கொஞ்சம் யோசிச்சு பேசு. இப்ப என்ன சொல்ல வர? டியூட்டி பண்றதுக்காக இந்த மாதிரி எடுத்தெறிஞ்செல்லாம் பேசாத. நம்ம ஆளுங்களோட மனசை தயவு செஞ்சு காயெல்லாம் படுத்தாத. ஷயா, உனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அபிஜித் சார் எப்பவுமே சிஐடி பத்தி மட்டும்தான் யோசிப்பாருன்னு. அவர் ஒரு 2 வார்த்தை மேல கோமா பேசிட்டாரு. அதுக்காக அவர் மேலேயே பழி போடுறிய? சார் நான் ஒன்றும் அவர் மேலே எந்த பழியும் தூக்கி போடல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அதுவே ஒரு காரணமா இருந்திருக்கலாம்ல. அபிஜித் சார் தயா சார் மேல அதனால ஷூட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல, இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அபிஜித் எதுக்காக தயாவை சுட்டா அதை நாம இம்மிடியட்டா கண்டுபிடிச்சே ஆகணும். நமக்கு கிடைச்ச மொபைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த இடம்தான். தயாக்கு என் ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வர வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை என்னையும் தயாவையும் இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றிட்டு கழுவியும் பில்லுவையும் ஷூட் பண்ண அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிருக்கலாம். ஒருவேளை இங்கேயும் சண்டை நடந்திருக்குமோ? தங்கப்பல்லு மாதிரி இருக்கு. ரத்த கரை வேற இதுல இருக்கு. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, தயா சாருக்கு அபிஜித் சாருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இது ரகுவோட கேஸ்னால இல்ல சார், அந்த காணாம போன பேக்னால தான் சார். காணாம போன பேக்? அது இந்த பேக் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
தயா சாரும் அபிஜித் சாரும் ராக்கான ஒரு ரவுடியை பிடிக்க போனாங்கல்ல. பணம்லாம் ஒரிஜினல் தானே? போன தடவை மாதிரி டம்மி நோட்டு கொண்டு வரல. வேணும்னா ஒவ்வொரு நோட்டையாக செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்க. எங்கள் கேங் திரும்பலாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காது, புரியுதா? பண்ணவும் கூடாது, இல்லைனா என் ஆளுங்க ஒவ்வொருத்தனையும் சுட்டு தள்ளிடுவாங்க. அப்படின்னா உன்னோட ஆளு என்ன பண்ணுவா? ஒவ்வொருத்தனையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படின்னா முதல்ல அவனை இங்க வர சொல்றா. டேய் வேண்டாம், விளையாடாத. எங்க சேட்டு ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, புரிஞ்சுதா? நீங்க அத்தனை பேரும் இப்ப சடலம் ஆயிடுவீங்க. ஏய் என்னதையா இவ்வளோ காசு இருக்கு? அபிஜித், இப்போ ஓகே தானே? பெயினிங்கா இருக்கா? என்ன ரொம்ப வலிக்குதா? உன்ன மாதிரி ஒரு நண்பன் இருக்கும்போது எனக்கு எப்படி வலிக்கும்? இந்த விஷயத்துக்காக நான் உனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட போறேன். எதுக்கு? யார நான் என் பேரை எழுத போறேன்பா. அபி ஜெயித். இந்த காயம் சீக்கிரமே ஆறப்போகுது பாரு. சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு சரி வா ஆஃபீஸ் போவோம். இல்லை இல்லை இல்லை, நீ எங்கேயும் போகக்கூடாது. நல்ல ரெஸ்டடு, அப்புறமா ஆஃபீஸ்க்கு வரலாம். டே, இந்த பேக் பூரா பணம் இருக்கு. இப்போ மட்டும் நம்ம இந்த ஆஃபீஸ் கொண்டு போலனா ஏசிபி சார் நம்மள சத்தம் போடுவாரு. ஏசிபி சார்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ முதல்ல நல்லா தூங்கு. நான் கிளம்புறேன். காலையில் ஆஃபீஸில் பார்க்கலானே. தேங்க்ஸ் ரா. டேக் கேர். குட் நைட். குட் நைட். என்ன பணம் இருந்த பேக் காணா போச்சா? ஆமா. இதெல்லாம் எப்படி ஆயிருக்கும்? டே, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நேற்று ராத்திரி நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலையில் பேக் இல்லை. இல்லை அப்படின்னா அது திருடன் எப்படியா வீட்டுக்குள்ள வந்தான்? அது எப்படி நான் சொல்ல முடியும்? நான் தான் சொன்னேன்ல, விண்டோஸ் எல்லாம் உள்பக்கமா லாக் பண்ணியிருந்தேன், டோரும் லாக் பண்ணி வச்சிருந்தேன். டூப்ளிகேட் கீ உன்கிட்ட இருக்கான்னு கேட்டேன். என் வீட்டோட டூப்ளிகேட் சாவி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ அந்த யாருக்கிட்டயாவது கொடுத்தியா? சரி, உன்னோட டூப்ளிகேட் கீயை நான் எப்படியா வேற ஒருத்தங்களுக்கு கொடுப்பேன்? அதான் நானும் சொல்றேன். இந்த பேக்கை பத்தி உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீ நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நீ என்னையே சந்தேகப்படுறியா? இல்ல, நான் உன்னை சந்தேகப்படல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பேக் என் வீட்டுல இருந்து எப்படி போச்சுன்னே தெரியல. என்கிட்ட சொன்ன விஷயத்தை ஏசிபி சொன்னா நம்புவார்னு நினைக்கிறியா? நம்ப மாட்டாருன்னு நீ நினைக்கிறியா? பணத்துக்காக நான் என்னைக்கும் நேர்மையை இழக்க மாட்டேன். அது ஏசிபி சாருக்கு நல்லாவே தெரியும். ஆமா தெரியும். ஆனா அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். சிஐடி இன்ஸ்பெக்டர் தயா இருக்கும்போது அவன் பொறுப்புல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி காணா போகுதுன்னா கண்டிப்பா அதை நம்ப மாட்டாரு. அப்ப என்னதான் பண்றது? நீயே சொல்லு. நான் என்ன சொல்றது? நீ சொல்லு. ஒரு வேலை செய்யலாம். அந்த பை நமக்கு திரும்ப கிடைக்காத வரைக்கும் இந்த விஷயத்தை ஏசிபி கிட்ட சொல்லவே வேண்டாம். அபிஜித்தும் தயாவும் என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்களா? என்கிட்ட சொல்லாம அதை ஏன் மறைச்சாங்க? என்னால இதை நம்பவே முடியல. அது மட்டும் இல்ல சார், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த பேக் எப்படி மாயமா மறைஞ்சிருக்கும்? இந்த பேக் தயா வீட்டில் காணா போச்சு. அப்ப எப்படி நம்ம வீட்டில் இருக்கு? என்னதான் நடக்குது இங்கன்னு தெரியல. யாரோ நம்மள மாற்றி விட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்?
உங்க வீட்டை நாங்க செக் பண்ணணும். என்ன என் வீட்டில் எதுக்கு இப்போ சர்ச் எல்லாம்? என்னாச்சு? எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னு. லஞ்சமா? சார் கீழே இருந்து எதுவும் கிடைக்கல சார். இங்க கூட எதுவும் இல்லை. சாரி, உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். பரவாயில்ல விடுங்க. உங்க வேலையை தானே பார்த்தீங்க. வாங்க போகலாம். பேக் இங்க இருந்துச்சு, மறுபடியும் எங்கே காணாம போச்சு? அபிஜித், அப்படின்னா தயா இங்கே வந்திருக்கிறான். அபிஜித் தயாவை ஷூட் பண்ண விஷயம் மட்டும் இப்ப நடக்கலன்னா அபிஜித் வீட்டுல ரைட் நடந்த விஷயம் எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். சார் நாங்க என்ன நினைச்சோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுங்க உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சோம். நீ அவது சொல்லிருக்கலாம்ல. சார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுங்களுக்கு அந்த பேக் அது கிடைக்கல. வேற விஷயம் சச்சின். சரி, அந்த பேக் எங்க தான் போச்சு? சார் ஒருவேளை தயா சார் அந்த பேக்கை கையோட எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. தயாவா? இதுல தயா எங்க இருந்து வந்தா நடுவுல? சார் அது தயா சார் கையில பேண்டேஜ் போட்டிருந்தாருல, அது நமக்கு விண்டோ பக்கத்துல இருந்து கிடைச்சது. பேக் நமக்கு ரைட் பண்ணப்ப கிடைச்சது. அது எப்படி அபிஜித் வீட்டுக்கு போச்சு? ஒருவேளை அது தயா சாரே. இல்ல சார், தயா சார் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் அபிஜித் சார் அப்படி செய்யவே மாட்டாரு. அப்புறம் இவர் அபிஜித் சார் மாட்டி விடணும்னு நினைச்சாக்கா மறுபடியும் இந்த பேக் எதுக்கு மாத்தி வச்சாரு? அபிஜித் கிட்ட நான் அண்டர் கவர் காப்ஸ காப்பாத்த தான் சொன்னேன். ஆனா அபிஜித் அவங்களையும் ஷூட் பண்ணிட்டான். இப்ப அபிஜித் தயா ரெண்டு பெரிய ஆளைய காணோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கா, அவன் தான் இதெல்லாம் பண்ண வைக்கிறான். சார் உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கு சச்சின், எனக்கு சந்தேகம் இருக்கு. இதையெல்லாம் ஒருத்தர் செய்யறேன்னா நிச்சயமா அவன் சிஐடி டீம்ல இருக்கிறவன் தான். அந்த அண்டர் கவர் காப்ஸோட பேர் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அவங்க தங்களோட பேரையே மாத்திட்டாங்க. அவங்க ஃபேமிலியவே விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க உயிரை பணைய வச்சு நமக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? யாரா இருக்கும்? வெளி உலகத்துக்கு அவங்க பேரை தெரிவிச்சது யாரா இருக்கும்? யார் அப்படி பண்ணது? அது எவனா இருந்தாலும் சரி, என் கையில மட்டும் மாட்டினா அதோட அவன் கதி அதோ கதிதான். பாஸ், நான் வெளியே தான் நிற்கிறேன். ஆனால் இங்கே யாருமே காணோம். பணத்தை இப்போ யார்கிட்ட கொடுக்கறது? காரோட நம்பர் ZZK7SY23R. அதுக்கு பக்கத்தில் தான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் பாஸ், இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்கு. எவன் வேணாலும் இங்கே வந்து அடிச்சுட்டு போயிடுவான். கொண்டு வந்திருக்கேன் பாஸ். கையில் தான் இருக்கு. சரி, ஓகே. ஹலோ, கண்ணை உள்ள விடா. நீங்க இப்ப என்ன பார்த்தா இருக்கீங்களா? கண்ணை உள்ள வைன்னு சொன்ன. வண்டி கிட்ட போ.
வண்டியுடைய டிக்கியை ஓப்பன் பண்ணு. நீங்க டிக்கிக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. இங்கிருந்து உயிரோட போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? டிக்கியை ஓப்பன் பண்ணு. யோசிக்காத, டிக்கியை ஓப்பன் பண்ணு. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, பேக் எடுத்துட்டு வா. அதை உள்ள வை. ஆ, வச்சிட்டியா? அங்க பாரு, ஒரு பேப்பர் இருக்கும் பாரு. அதான் அந்த லிஸ்ட். அதை தான் நீ வாங்க வந்திருக்க. அதை எடுத்துக்க. இதுல எல்லாமே இருக்கா? ஆமா, அதை உன் பாஸ் கிட்ட சொல்லிடு. இதுதான் அந்த லிஸ்ட். ஏசிபி பிரதிமனுடைய அண்டர் கவர் அந்த 6 ஏஜென்ட்ஸ். டிக்கியை க்ளோஸ் பண்ணு. டிக்கியை க்ளோஸ் பண்ணு. சீக்கிரமா உடனே அங்கேருந்து போ. திரும்பி மட்டும் பார்க்காத. பார்த்தினா உன் சடலம் தாங்க கிடக்கும். $4 கோடி. ஜாலியா இருக்கு. பிரதிமன் சார். இந்த அபிஜித் எங்க? எஸ் சார். கொஞ்சம் அவனை கூப்பிடு. சார், அவன் இங்க இல்ல. அட, நாங்களும் அவனை தான் தேடிட்டு இருக்கோம். பாத்தியா, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். கண்டிப்பா எக்குத்தப்பா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருப்பானுங்க. இப்ப பாரு, நீ அந்த டாக்டர் தாரிகாவை கண்காணிச்சுக்கிட்டே இரு. என்ன? அட, அவ தான் உனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கா. அபிஜித்துக்கா? ஆமா. ஹலோ. நான் தான் பேசுறேன் தாரிகா. அபிஜித், அபிஜித், நீ இப்போ எங்க இருக்க? இப்போ நீ லேப்ல தனியா இருக்கியா இல்ல பக்கத்துல வேற யாராவது இருக்காங்களா? இங்க நான் தனியா தான் இருக்கேன். ஆனா ஷரம்கி சார் எப்பவே இங்க வந்துருவாரு. தாரிகா, நான் இப்போ முக்கியமான விஷயம் ஃபோன்ல சொல்ல முடியாது. உனக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் இப்போ லேப்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அபிஜித். தாரிகா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? எனக்கு இப்போ ஒரு நல்ல க்ளூ கிடைச்சிருக்கு. அதை வச்சு ஒரிஜினல் குற்றவாளியை பிடிச்சிடலாம். என்ன விடுன்னு சொல்லு. சாயங்காலம் உன்னை காஃபி ஷாப்ல மீட் பண்றேன், அங்க பேசிக்கலாம். மேடம், நீங்க என்ன சாப்பிட்றீங்க? அது கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் பண்றேன். சரியா? ஆக்சுவலி நான் இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மேடம். சாரி, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியா யார் கண்ணிலையும் படாம பத்திரமா வந்துட்டேன். அபிஜித், இது நீ என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுருக்க தெரியுமா? இப்போ எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் நீ, மறுபக்கம் சரம்கி சார், ஏசிபி சார். எனக்கு எல்லாமே புரியுது தாரிகா. ஆனால் இந்த மாதிரி நான் எப்போ உன்கிட்ட செய்ய சொல்லிருக்கேனா? நம்ம வேலைக்கு எதிராக எதாவது பண்ண சொல்லியிருக்கேன்? இங்கே பாரு அபிஜித், ஐ லைக் யூ. அப்புறம் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி ரகசியமாக வேலை செய்யறது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி இக்கட்டில் மாட்டி விடாத தாரிகா. ப்ளீஸ், போதும். என்னன்னா கடைசியாக ஒரு முறை ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் உன்ட்டு எதுவுமே கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ். சரி, அப்படி நீ என்னதான் பண்ண? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன தப்பும் பண்ணல தாரிகா. இல்லை, அப்புறம் எதுக்காக இப்படி பதுங்க போற? எல்லார்கிட்ட இது ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே? சரியா ஞாபகம் வந்தால் தானே என்னால் சொல்ல முடியும். என்ன கேஸ் அவனுங்க ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஏதோ குளோரோஃபார்ம் மாதிரி இருந்துச்சு.
அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை. மண்டையை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. எதுவுமே சரியா ஞாபகம் இல்லை. உன்னோட இந்த கண்டிஷனை பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருக்கு. இல்ல, என்னை பார்த்து பரிதாபப்படாத தாரிகா. எனக்காக ஒரே ஒரு வேலை செய் தாரிகா. இத இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அது தயா அன்னைக்கு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு போனான்ல, அப்போ யாரையும் அடிச்சிருக்கான். அப்போ தங்கப்பல் கீழே விழுந்திருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு, அப்புறம் ரெக்கார்டில் செக் பண்ணு. இந்த பல் ஏதாவது குற்றவாளி கிட்ட மேட்ச் ஆகுதான்னு பாரு. என்ன மேம், நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணுறீங்களா? அது அது எனக்கு ஒரு காஃபி கேப்சனோ. நீ என்ன சாப்பிட்ற அபிஜித்? எனக்கு ஒரு டீ கொண்டு வர சொல்லு. ஏதாவது நீ சாப்பிட்றியா? இல்லை இல்லை. ஒரு 3 பிஸ்கெட் சாப்பிடு. இல்லை 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 இல்லை. ஏய் உட்காரு. ஏய் நீ போ, இடத்த காலி பண்ணு போ. தாரிகா, நீ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் உன்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் உன்னை வச்சு தான் இவனை பிடிக்க முடிஞ்சது. ஸ்ரேயா, நீயா? நான் இப்போ வந்துடுறேன் அபிஜித். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்? நல்ல போலீஸ் ஆஃபீஸர், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவர் இல்லை. நீ அபிஜித்தை மாட்டி விட பார்த்தல? இல்லை, அது தயா சார் காணாம போன நாள்ல இருந்து நான் அவரை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கேன். அப்போ நான் மட்டும் ஜாலியாக இருக்கேனா? நானும் இப்போ அவனை தேடியே சுற்றிட்டு இருக்கேன். சிஐடி ஆஃபீஸுக்கு வா, அங்கே போனதும் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸ்ரேயா சார், அவன் கையில் விளங்க மாட்டு. சார் ப்ளீஸ். மாட்டு போ, விளங்க மாட்டு. I'm sorry, sir. I not forgot this, Shreya. உனக்கு இப்படிலாம் செய்ய வைக்கமா இல்லை? அட, தான் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு வைக்கப்படணும்? நீ எந்த தப்பான வேலையும் செய்யல. போலாமா அபிஜித்? பல்லு இப்போ தாரிகா கிட்ட தான் இருக்கு. அபிஜித்? எஸ் சார். அபிஜித், குற்றவாளி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் டிசிபி சித்ரோல்கிட்ட இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம். சார், நான் முதலே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் எந்த குற்றமும் பண்ணல, நான் குற்றவாளியும் கிடையாது. அதுக்கு அபிஜித், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக சொன்னப்போ நீ அதை கேட்கவே இல்லை. கடைசியில் நீ இவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்க. சரண்டர் இல்லை, கன் பாயிண்ட்ல நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். நான் உங்க துப்பாக்கி பயந்தெல்லாம் சரண்டர் ஆகல சார். பின்ன உங்க மேல இருக்கிற மரியாதையால தான் உங்க பின்னாடி வந்தேன். அபிஜித், தயாவோட பாடியில இருந்து எடுத்த புல்லட் இருக்கு பாரு, அது உன் கண்ணில் இருந்து தான் ஷூட் ஆயிருக்கு. என்ன? தயா மேல பட்ட குண்டு என் கண்ணில இருந்து எப்படி சார்? ஆமா அபிஜித், ஆமா, உன் கண்ணில் இருந்து தான் ஷூட் ஆயிருக்கு. தயாவை நான் ஷூட் பண்ண, நீங்க இதை எப்படி? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எப்படி ஷூட் பண்ணிட்டு ஞாபகம் இல்லைன்னு சொல்றியா? ஞாபகம் இல்லைன்னா சொல்ல முடியும். நடந்த உண்மையை இப்போ நீ சொல்லித்தான் ஆகணும். என்ன நீங்க ஷூட் பண்ண போறீங்களா? ஆமா. அப்ப ஷூட் பண்ணுங்க. ஷூட் பண்ணுங்க. யோ, ஷூட் பண்ணியா? சிஐடி ஆஃபீஸர்னா எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். அந்த அண்டர் கவர் ஆஃபீஸர்ஸ் எதுக்காக நீ ஷூட் பண்ண? சார், அதான் நான் உங்ககிட்ட, அது என்னால் இப்போ சொல்ல முடியாது சார். அவனுக்கு என்ன துரோகம் பண்ணா? சார்,
நான் ஷூட் பண்ணல. அபிஜித், அதை நீ சொல்லிதான் ஆகணும். எதுக்காக நீ அவனை ஷூட் பண்ண? ஏன்னா நீங்க தானே அப்படி பண்ண சொன்னீங்க. என்ன? நானா? ஆமாம், நீங்க தான். உங்க வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு. அபிஜித் ஷூட். ஷூட் அபிஜித், ஷூட். அபிஜித் ஷூட். அபிஜித் ஷூட். ஷூட் அபிஜித், ஷூட். நீ இப்படி செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம் வருது சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்ப தெரியுது சார். ஷூட் அபிஜித், ஷூட். உங்க வாய்ஸ் தான் கேட்டுட்டே இருந்துச்சு சார். அபிஜித் ஷூட். சொல்லு அபிஜித், அது பொய்ன்னு நீயே சொல்லு. இல்ல, நான் பொய் எல்லாம் சொல்லல சார். எஸ் பாஸ். டேய், அவனை போட்டு தள்ளுறா. ஹலோ 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 ஸ்ரேயா. ஹலோ ஸ்ரேயா. தயா சார். சார் தயவா. சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க சார்? நீங்க எங்க சார் இருக்கீங்க சார்? நான் நல்லா தான் இருக்கேன். அபிஜித், அபிஜித் எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். தயா, நீ எங்க இருக்க? ஏய், எங்க இருந்துடா பேசுற? நான் ஸ்ரேயா. அபிஜித், இது என்ன இடம் தெரியல. என்ன எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல. பயப்படாத, நான் திரும்ப வந்துடுவேன். தயா, யார் உன்னை அங்க பிடிச்சு வச்சிருக்கிறது? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு தயா. தயா, யார் உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறது? தயா, அவனுங்க யாருன்னு சொல்லு. யார் அவன்? யார் பேசுறா? ஹலோ ஹலோ. என்னுடைய வாய்ஸ் உனக்கு அடையாளம் தெரியல. டிசிபி சித்ரோலுடைய வாய்ஸை கண்டுபிடிக்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன கண்டுபிடிச்சு கழிக்க போற? அப்போ நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க. பின்ன என்ன, உன்னை எவன் ஷூட் பண்ணான்னு தேடி கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதை விட்டுருங்க. எதுக்கு விடணும்? எதுக்கு விட்டு வைக்கணும்? ஓ ஓ ஓ ஓ, என்ன சிஐடி ஆபீசரை காப்பாற்ற பாக்குறியா? உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற பாக்குறியா? இத பாரு தயா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. உண்மையை மட்டும் சொல்லு தயா. சட்டம் எல்லாருக்குமே சமமானது. எஸ். சொல்லு தயா, யார் உன்னை ஷூட் பண்ணது? உன்னை ஷூட் பண்ணது யாரு தயா? சொல்லு. சார், எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் இங்கிருந்து தப்பிப்பானான்னு தெரியல. ஆமா, அது பரவாயில்ல, விட்டுருங்க சார். தயா, சொல்லு தயா. இவங்க எல்லாருக்கும் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு தயா. யாரு உன்னை ஷூட் பண்ணது? ஆமா தயா, நீ சீக்கிரமா சொல்லு. யாரு உன்னை ஷூட் பண்ணது? சொல்லு. என்ன தயா பேசாமே இருக்க? சொல்லு, சீக்கிரமா சொல்லு தயா. யாரு உன்னை ஷூட் பண்ணது? நீங்க தான் ஷூட் பண்ணீங்க சார். என்ன?
என்ன ஷூட் பண்ணது நீங்க தான்.